எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மாம்ஸ் விஷ் தமிழ். இன்றைக்கி வந்து ஒரு ரொம்பவே சன்னியாக இருந்துச்சு. அதனால் சரி ஜஸ்ட்டு வாக் மாதிரி போகலாம். ஏன்னா ரொம்ப நாள் நாங்கள் வந்து உள்ளேயே இருக்கோம் கோவிட்னால். அதுவும் இல்லாமல் ஸ்னோ வேறு இருந்தவே ரொம்ப நாளாக உள்ளவே இருந்தோம். சரி இன்றைக்கி கொஞ்சம் நல்லாயிருக்கு கிளைமேட், அதனால் வெளியில் ஒரு வாக் மாதிரி போகலான்னு சொல்லி தான் கிளம்பியிருக்கோம். ஸோ அதான் கிளம்பிட்டுருக்கோம். அதுவும் ஸ்ப்ரிங் சீசன், எல்லாம் நல்லா பூவெல்லாம் அங்கங்கே மலர்ந்து நல்லா இருக்குது. ஸோ அதனால் நல்லா ப்ளசண்ட்டாக இருக்குது. ஸோ அதனால தான் ஜஸ்ட்டு ஒரு வாக் தான். நீங்களும் இந்த விலாகை வந்து நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். இப்போ வாங்க நம்ம போகலாம். மித்து, நம்ம இப்போ எங்கே போக போகிறோம்? வாக்கிங் போக போகிறோமா? ஜாலியா? ஓகே போகலாமா? பால் வேணுமா? இப்போ நம்ம பார்க்குக்கு போகல, வாக்கிங் தான் போகிறோம். நம்ம நாளைக்கு பார்க்குக்கு போகலாம் பாப்பாக்கு. இன்னைக்கு நம்ம வாக்கிங் போகலாம். ஆமாம், சன் வந்துடுச்சு. நான் போன வீக் ஒன்று நான் பார்க்குக்கு கூட்டிகிட்டு போனேன்ல, இந்த வீக் நம்ம இதுக்கு போகலாம், வாக்கிங் போகலாம். சரி போகலாம், பார்க்குக்கு போகலாம். சரி போகலாம், வா. ஓகே லெட்ஸ் கோ. சரி பாலும் எடுத்துகிட்டு போகலாம். இப்போ கிளம்பலாமா? போகலாமா? ஓகே டன். சரி ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ கிளம்பியாச்சு. இந்த டைரக்ஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல் மார்க்கெட்ஸு, ஷாப்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அந்த சைட் நம்ம போகிறதில்ல. ஆனால் நான் எதுக்கு ஜூம் பண்ணால், பஞ்சாபின்னு ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்குது, அதை காட்டணுன்றதுக்காக தான் நான் ஜஸ்ட்டு ஜூம் பண்ணேன். ஸோ பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டுருக்கு. ஸோ ரோடை கிராஸ் பண்ணி நம்ம இதனோட ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் போகிறோம். ஏன்னா இங்கே தான் ரொம்ப க்ரீனரியாக, டிராஃபிக் எதுவுமே, பஸ் தொல்லைங்க அது மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் இருக்கும். ஸோ அதனால் இந்த சைட் போகிறோம். வீட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு ரிவர் ஒன்று போகும். இந்த ரிவர் நேம் பார்த்திங்கன்னா லிப்பே அப்படின்ற ரிவர். அதுதான் லிப்பேன்றது தான் இந்த ரிவரோட நேமு. ஸோ அதுதான் அப்படியே லிப்ஸ்டாட் அப்படின்னு இந்த சிட்டிக்கு வந்து பேர் வச்சுருக்காங்க. நான் இருக்கிற சிட்டியோட நேம் பேர் வந்து லிப்ஸ்டாட். சோஸ்ட்ன்ற டிஸ்ட்ரிக்டில் தான் இந்த லிப்ஸ்டாட் இருக்குது. ஸோ அந்த சோஸ்ட்ன்ற டிஸ்ட்ரிக்ட்லேயே பிக்கஸ்ட் சிட்டின்னு பார்த்திங்கன்னா இந்த லிப்ஸ்டாட் தான். ஸோ அந்த ரிவரை ஒட்டி ஒரு பார்க் இருக்கும். அந்த பார்க்கு வந்து பார்க்குக்கு ஆப்போசிட்டில் ஒரு பஸ் ஸ்டாப்பு. ஸோ நான் இது எல்லாமே ரிட்டன் வரும்போது உங்களுக்கு நல்லா காட்டுறேன். பிகாஸ் நம்ம இந்த வழி தான் எப்படி இருந்தாலும் வந்தாகணும். ஸோ அதனால் நான் அப்புறம் காட்டுறேன். லிப்ஸ்டாட் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பீஸ்ஃபுல்லாக, அமைதியாக, ரொம்ப ப்ளசண்ட்டாக, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் முதல்ல ஜெர்மனியில் வந்து இறங்கும்போது ஃபுல் லக்கேஜஸ் வச்சுட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு 3 கேர்ள்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணாங்க, எல்லாத்தையுமே எடுத்து வச்சு. ஏன்னா நான் ஹேண்ட்பேக்கை வந்து மித்ராவையும் பார்த்துட்டு ஹேண்ட்பேக்லாம் என்னால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. அப்போ வந்து ஹேண்ட்பேக்லாம் நீங்கள் பத்திரமா பிடிங்க அப்படின்லாம் சொல்லி எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணாங்க. அப்போ சொன்னாங்க, நீங்கள் லிப்ஸ்டாட் போகிறீங்களா? ஒரு லிப்ஸ்டாட் வந்து ரொம்ப ரொம்ப அழகான சிட்டி அப்படின்னாங்க. சரி என்னடா இது எல்லாம் சும்மா சொல்கிறாங்க போல், நம்ம லிப்ஸ்டாட் போகிறோன்றதுக்காக அப்படின்னு நினச்சி தான் வந்தேன். பட் அவங்க சொன்ன மாதிரியே அவ்வளோ அழகான சிட்டி. லிப்ஸ்டாட்டில் இருந்துட்டு நீங்கள் ஜெர்மனியில் வேறு எந்த சிட்டிக்கு போனாலும் உங்களுக்கு வந்து பிடிக்காது. ஏன்னா இது வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக, அமைதியாக இருக்கும். நான் லிப்ஸ்டாட்டில் இருந்துட்டு கொலோன் அந்த மாதிரி பரபரப்பான சிட்டிக்கெலாம் போயிருக்கேன். ஆனால் எப்படாப்பா நம்ம சொந்த ஊருக்கு வர மாதிரி எப்படாப்பா லிப்ஸ்டாட்டுக்கு வருவோம். லிப்ஸ்டாட்டோட ரயில்வே ஸ்டேஷனில் வந்து இறங்கினோடனே தான் அந்த அமைதி ரொம்பவே எனக்கு பிடிக்கும். நான் வெளியிலேருந்து அதர் சிட்டியிலேருந்து இங்கே வந்தவங்களை கேட்குறேன், அவங்களுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் செட் ஆகிறதுக்கு வந்து பிடிக்காது. இந்த இடம் ரொம்ப அமைதியாக இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இங்கேயே இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் லிப்ஸ்டாட்டை விட்டு போக மனசு வராது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் வீல் இருக்கும் இந்த ரிவரில். பேசிக்கலி வாட்டர் வீல்ஸ் வந்து பவர் ஜென்ரேட் பண்ண தான் இருக்கும். அந்த மாதிரியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. ஸோ அந்த வாட்டர் வீல் இருக்கும். தண்ணியோட ஃப்ளோ அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ அப்படியே இதை தொடர்ந்து இந்த பாத்வேயில் வந்து அப்படியே கண்டினியூ பண்ண போகிறோம். அந்த பார்க்குக்கு 2 பக்கமும் பேரலாக இந்த லிப்பே ரிவர் வந்து போகும். ஸோ அந்த லிப்பே ரிவரோடைய பார்ட் வந்து அங்கங்கே அப்படியே பேரலாக ரிவர் வந்து போயிட்டு தான் இருக்கும். நான் போகிற வழியில் உங்களுக்கு காட்டுறேன் இப்போது. ஸோ அப்படியே இந்த பாத்வேயில் வந்து நிறைய பேர் வந்து இப்போ சம்மருக்கு வந்து இந்த பாத்வே வந்து வாக்கிங்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் ஜஸ்ட் அப்படியே போகலான்னு சொல்லிட்டு ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். அதுதான் நான் சொல்ல வந்தது. ரொம்பவே பார்க்க அழகாக இருக்கும். இப்போ வர வசந்த காலம், ஸ்ப்ரிங் சீசன்னவே அப்படியே அந்த துளிர்க்கும் இல்லை இலைகள், அந்த துளிரோடைய கலர் ரொம்ப அழகாக இருக்கும். அந்த முதல்ல அந்த இலை வர்றது, அப்புறம் பூக்கள் எல்லாமே சூப்பராக பூத்துருக்கும். அப்படியே அந்த ஸ்மெல். இப்போ பாருங்கள், இங்கே பாருங்கள் டுலிப் பூத்து இருந்துச்சு, நான் பார்த்தேன். ரொம்பவே அழகாக இருந்துச்சு பார்க்க டுலிப்பு. ஸோ அட்ராக்டிவான நல்ல வைப்ரண்ட்டான ரெட் கலரில் ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்க. ஸோ அதனால தான் இது க்ளோஸ்அப்பில் நான் எடுத்தேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு.
அப்படியே போனீங்கன்னா இப்படியே இங்கே ஒரு பார்க் வரும். இப்போ நம்ம பார்த்தோம்ல அந்த ரிவர் ஒரு வீல்லாம் வாட்டர் வீல் தெரிஞ்சு அதுக்கு பேரலான ரோடு தான் இது. அதுக்கு பேரலான ரோட்டில் தான் அப்படியே நான் வரேன். இங்கே ஒரு சும்மா சிட்டிங் பெஞ்ச் மாதிரி இருக்கும். இது வாக்கிங் போகிறவங்க அந்த மாதிரிலாம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக. இது இன்னும் நேரில் பார்க்க இன்னுமே அழகாக இருக்கும். நான் ஃபஸ்ட் டைம்லாம் பார்க்கும்போது தூரத்துலேருந்து பார்க்க யாரும் ரியலாக உட்காந்துருக்காங்கன்னு நினச்சேன். ஸோ அதுக்கு பேரலாக அப்படியே ரிவர் அந்த ரிவரோட அப்படியே கண்டினியூஷன் வந்து போயிட்டே இருக்கும். நடுவில் ஸ்ட்ரீட்ஸ் வரும். ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ரிவரில். நான் கிட்ட போய் இறங்கி சும்மா பார்ப்போம். எப்பயுமே இந்த சைடு வந்தோம்னா மித்ரா வந்து தண்ணிக்கிட்ட போயே ஆகணும்னுவாங்க. அதனால சும்மா அப்படியே இறங்கி போயிட்டு கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தோம். நல்லா இருந்துச்சு பார்க்க. அப்படியே பேர்ட்ஸோட சவுண்ட்ஸு, அந்த தண்ணி, அந்த வாத்து போகிறது ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குங்க. என்ன தான் நம்ம எப்படி எந்த ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தாலும் அந்த அமைதி வந்து நம்மளை இன்னும் 2 அமைதியாக்கிடும். ரொம்பவே பிடிக்கும். என்ன சொல்கிறது, அமைதியே பிடிக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த மாதிரி ஒரு அமைதி வந்து நீங்கள் இருந்து பார்த்தா தான் தெரியும். ரொம்ப பிடிச்சிடும் உங்களுக்கு. அப்படி ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த நம்மளோட இயற்கையோடைய எல்லா பாகங்களும் ரசிக்க முடியும் இந்த இடத்துல. அவ்வளோதான் நான் சிம்பிளாக சொல்ல வேண்டியது. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எனக்கு இது வர்ணித்து சொல்ல தெரியல. ஏன்னா ரொம்ப அழகாக இருக்குங்க. அவ்வளோதாங்க நான் சொல்ல முடியும். ரொம்ப பார்க்க கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் காதுக்கு இதமாக அந்த பேர்ட்ஸோட சவுண்டும் சுவாசிக்கிற அந்த காற்றாக இருக்கட்டும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள், அந்த வசந்த காலம் இப்போ தான் இலையெல்லாம் உதிர்ந்துருந்துச்சுல, இப்போ அப்படியே சின்ன சின்னதாக இலைகள் துளிர்க்கும். ரொம்பவே அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மரத்தில் பார்த்திங்கன்னா நல்லாவே இன்னும் நல்லா அந்த இலைகள் துளிர் விடும்போது ஒரு கலர் இருக்கும் பாருங்கள், அது நல்லா தெரிஞ்சிச்சு. இந்த வாத்தோட கழுத்தோடைய கலர் பாருங்களேன், மயில் கழுத்து கலரில் இருக்கும்ல, மயில் கழுத்தில் ஒரு க்ரீன் கலர், அந்த க்ரீன் கலர் மாதிரியே தான் இருக்கும் இதுங்களோட கழுத்துலேயும். ரொம்பவே பார்க்க அழகாக இருக்கும். நம்ம ஊர்லேயும் இதே மாதிரி இருக்கான்னு தெரியல இந்த கலரில் வாத்து. ஆனால் இந்த வாத்து பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக நல்லா அழகாக இருக்கும். எப்பயும் இந்த வாத்து நான் வந்தால் ஒரு ஃபோட்டோவாச்சும் எடுக்காமல் விட மாட்டேன். ஸோ அப்படியே எனக்கு வந்து ஸ்ப்ரிங் சீசன் வந்து இப்போ பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ஞாபகம் வர்றது வந்து அந்த மரங்களை பார்க்கும்போது நம்ம ஊர் புங்க மரம் தாங்க எனக்கு ரொம்ப ஞாபகப்படுத்தும். ஏன்னா என்னோடய ஸ்கூல் டேஸில் பார்த்திங்கன்னா கிரவுண்டு ஃபுல்லாக நிறைய புங்க மரம் தான் இருக்கும். நான் படித்தது வந்து கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் செய்யா 6th to 10th நான் எங்கள் ஊர்லேயே தான் படித்தேன். ஸோ அப்போது அந்த 10th 12th பப்ளிக்னால் நம்மளுக்கு வந்து ஆஃப் டே தான் கிளாஸ் வைப்பாங்க. ஸோ நம்ம முக்கால்வாசி நேரம் நம்மளை கிரவுண்ட்லேயே மரத்தடியிலேயே உட்கார வச்சுருவாங்க. ஏன்னா நம்ம வந்து ரெஜிஸ்டர் நம்பர்லாம் பெஞ்சில் எழுதி போட்டிருப்பாங்க, அதெல்லாம் அழிச்சிடுவோன்னு சொல்லிட்டு நம்ம கிரவுண்ட்லேயே உட்கார வச்சு அமுச்சு விட்ருவாங்க. அப்போது அந்த புங்க மரத்தடியில் அந்த புங்க மரம் பூ ஃபுல்லாக விழுந்திருக்கும். அந்த இலை அப்படியே பச்சை பசேல்னு இருக்கும். ஐயோ ரொம்ப அழகாக இருக்குங்க. பண்ணாத அரட்டை கிடையாது. அந்த 6th to 10th 11th 12th வந்து கொஞ்சம் மெச்சூர்ட் ஆகிடுவோம், வேறு மாதிரி மெமரிஸ். அந்த 6th to 10th ரொம்ப வெகுலியாக அப்படியே ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்கேங்க நான் ஸ்கூல் லைஃப்பை. எங்கள் பேட்ச்மேட்ஸ் யார் இந்த வீடியோஸை பார்த்தாலுமே அவங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் வரும் அந்த புங்க மரம், அந்த கிரவுண்ட் எல்லாமே. ஸோ உங்கள் ஸ்கூல் டேஸில் நீங்கள் என்ஜாய் பண்ணியிருந்தால் அதையும் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஒரு வின்டேஜ் கார் பார்த்தேன், அதுதான் போயிடுச்சு, அதனால் அதை சும்மா கேப்சர் பண்ணேன். வின்டேஜ் கார்ஸும் பார்க்கவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படியே போனீங்கன்னா ஒரு ரோடை க்ராஸ் பண்ணி இந்த சைடு போகலாம். ஒரு பிஸா ஷாப் ஒன்று அங்கே இருக்கும். சரி, அந்த ஷாப் திறந்துருந்தால் அங்கே வந்து சும்மா பிஸா வாங்கலான்ற ஒரு ஐடியாவில் வந்து போனோம். ஸோ சிக்னலுக்காக வெயிட் பண்ணிவிட்டு சரி சிக்னல் முடிஞ்சோடனே அங்கே போகலாம். ஆனால் இன்றைக்கி நாங்கள் போனது வந்து ஒரு வெனஸ்டே, அன்றைக்கி வந்து அந்த கடை திறந்துருக்குமான்னு தெரியல, ஜஸ்ட்டு செக் பண்ணலான்னு தான் போனோம். ஸோ இந்த வியூ எல்லாமே நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன்ல, இது எல்லாமே நல்லா இலைகள்லாம் வந்ததுக்கப்புறம் நல்ல ஒரு ப்ராப்பர் சம்மர்லேயும் நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்போ இன்னுமே அழகாக இருக்கும் பார்க்க. ஸோ அதனால் நீங்கள் எல்லா சீசனையும் இங்கே வந்து அப்படியே பார்க்கலாம். ஒரு சீசனில் கூட நம்ம புக்கில் எப்படி படிப்போம், இந்தந்த சீசனில் இப்படி தான் இருக்கும் இயற்கை அப்படின்றது வந்து இங்கே அப்படியே தான் இருக்கும் சொல்லி வச்ச மாதிரி. ஸோ நாங்கள் போன பிஸா ஷாப் அந்த கடை வந்து வழக்கம் போல் மூடி இருந்துச்சு வெனஸ்டே. ஸோ அதனால் நாங்கள் சும்மா இந்த ஷாப்புக்கு வந்தோம். ஸோ அதனால் நாங்கள் பக்கத்துலேயே ஒரு கடையில் வந்து பொம்மிஸ் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம். இந்த கடையில் வந்து பேக்கரி ஐட்டம்ஸ் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அதனால் இங்கே வாங்கலான்னு சொல்லி நின்னோம். பட் ஃப்ளார்ஸு, பொக்கேஸ் இதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. பார்க்கவே அப்படியே கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக நல்லா இருந்துச்சு. எனக்கு பூனா ரொம்ப பிடிக்கும், அதனால் சும்மா
அதை எடுத்தேன். அடுத்தது வாங்கின பொம்மீஸ்னால் இங்கே ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை வந்து பொம்மீஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை உட்காந்து சாப்பிட்டுட்டு திரும்பி அப்படியே வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்துட்டோம். வரும்போது சரி நம்ம போகும்போது ஜஸ்ட்டு காமிச்சல அந்த பார்க்கு, அதை வந்து ஜூம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்தேன். இந்த பார்க்கை நீங்கள் இப்போ பார்த்துக்கோங்க. ஆனால் இந்த பார்க் இன்னும் கொஞ்ச நாளில் எவ்வளோ அழகாக மாறிடுன்றதை மட்டும் நான் அப்புறம் காட்டுறேன். ஏன்னா இப்போ தான் இங்கே ஸ்னோ வின்டர் எல்லாமே கொஞ்சம் முடிஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் தான் இந்த மரத்தில் இலைலாம் வந்து அழகாக இந்த கார்டனை வந்து மெயின்டைன் பண்ண ஆரம்பிப்பாங்க. ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா சிட்டியோட நடுவில் இருக்குது, 2 பக்கம் பேரலராக ரிவரு, அதுக்கு நடுவில் இந்த பார்க்கு ரொம்ப அழகாக இருக்கும். இங்கே ஆப்போசிட்லேயே ஒரு பிளேஸ் இருக்கும். அங்கே வந்து நிறைய பேருக்கு வெட்டிங் நடக்கும். அந்த வெட்டிங் முடிச்சுட்டு வந்து இங்கே கண்டிப்பாக ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு தான் போவாங்க. அவ்வளோ அழகாக இருக்கும். ஏன்னா ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ்லாம் வச்சு நல்லா அழகாக இருக்கும். அந்த ரிவரோட சவுண்டு, இந்த பூ இருக்கிறதுக்கு அந்த செடி நல்லா க்ரீனிஷாக ரொம்ப அழகாக இருக்கும். எப்பயும் இங்கே யாருனா உட்காந்துட்டு தான் இருப்பாங்க, நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ண. ஸோ இதுக்கு நடுவில் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டி மேப் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் ஓவரால் இந்த சிட்டியோட மேப் வந்து இந்த பார்க்கோட நடுவில் இருக்கும். அதுதான் இதை வந்து டாய்ஸில் எழுதியிருக்கோம். ஆனால் நான் வேணால் ஜஸ்ட்டு ஜூம் பண்ணுறேன். டாய்ஸில் எழுதியிருக்கோம். ஓவரால் ஒரு சிட்டி மேப்போட வியூ இருக்கும் அதில். அதுதான் மற்றபடி இந்த பார்க்கோட ஸ்பெஷாலிட்டி அந்த வாட்டர் சவுண்டு, எப்பயும் அந்த ஃப்ளோ இருந்துக்கிட்டு இருக்கும். அந்த வாட்டர் சவுண்டு கேட்கவே நல்லாயிருக்கும். அதுதான் என் வீடு. இதுதான் என் வீடு. இந்த வீட்டுக்கு பக்கத்துலேயே இந்த ரிவருக்கு அடுத்தது இந்த பார்க். இந்த பார்க்குக்கு பேரலாக தான் நாங்கள் அங்கே போனோம். ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள். ஸோ என்னோடய சேனல் ஃபஸ்ட்டு இன்ட்ரோ வீடியோ பார்த்திங்கன்னா நான் இந்த பார்க்கில் இருந்து தான் ஷூட் பண்ணியிருந்திருப்பேன். சேனலோட இன்ட்ரோ வீடியோ பார்த்திங்கன்னா தெரியும். நான் இந்த பார்க்லேருந்து தான் வந்து ஷூட் பண்ணது. ஏன்னா இந்த பார்க் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா வீட்டு பக்கத்துலேயும் இருக்குது. நான் நிறைய டைம் இங்கே தான் இருப்பேன். சும்மா எதனா கடைக்கு போயிட்டு வந்தாலும் இங்கே வந்து கொஞ்சம் நேரம் நான் மித்ராவை வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு தான் போவேன். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருந்து தான் நான் ஃபஸ்ட்டு வீடியோ எடுத்தேன், சேனல் இன்ட்ரோ வீடியோ. நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் லவ் லாக்ஸும் இருக்கும். இங்கே அங்கே லவ் லாக்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சமான பார்க்குங்க. ஸோ இது அது வாட்டர் வீல் தெரியுதுங்களா, அந்த பேரலல் ரோடில் தான் நம்ம போனோம். ஸோ அதுதான் இங்கேருந்து ஒரு ஓவர்வியூ காட்டுறேன். இந்த பார்க்கை நான் உங்களுக்கு கண்டிப்பாக இது சூப்பராக மெயின்டைன் பண்ணவுடனே காட்டுவேன். ஸோ அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குதுன்னு சொன்னேன்ல, அதுதான் இது. பஸ் நம்பர்ஸ் டைமிங்கோடு போட்டிருப்பாங்க. எனக்கு பிடிக்காதது சொன்ன டைமுக்கு இங்கே பஸ் வந்துடும். அது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா ரொம்ப பங்க்சுவலாக இருக்கும். கரெக்டாக 1:01 பஸ் வரும்னா கரெக்டாக 1 நிமிஷத்துக்கு வந்துடுவோங்க. ஒரு 1:15 1:10 கூட வராது. அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டம். இந்த விலாக் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே ஹெல்த்தி அண்ட் கீப் ஸ்மைலிங். டடா, பை பாய். மித்ரா புடி மித்ரா ஃபாஸ்டா ஓடுறாயா மித்ரா, ஃபாஸ்டா ஓடுறாயா. புடி குட்டி நண்ட புடி. அமுச்சிய புடி அமுச்சிய புடி பிடிச்சாச்சு. அவுட்டு. என்ன மூச்சு வாங்குதா பாப்பாக்கு? புடி எஸ்கேப் ஆகி ஓடுற.